இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரூம்ல நீங்க தங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்ததா இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு டிவி நாள் கணக்கா வேலை செய்யுது. நாட்கள் வாரங்களாக மாறுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுது. இப்படி அந்த டிவியோட சத்தம் உங்களுக்கு கேட்கறது நிற்கவே இல்லை. அந்த ரூம்ல இருந்து அந்த டிவி சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமும் வெளியில் கேட்கல. அந்த ரூம்ல இருக்கிற யாரும் தேடியும் வரல. அந்த ரூம்ல இருந்து யாருமே வெளியேயும் வரல. கடைசியில் வருடக்கணக்காக அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது என்று பார்ப்பதற்கு உள்ளே போன அந்த வீட்டோட ஓனருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அப்படி அவர் அதிர்ந்து போகின்ற அளவுக்கு அங்கே என்ன இருந்தது என்பது பற்றியே இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னுடைய இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, அந்த சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்து விட்டு வரலாம். ஆண்டு ஜனவரி மாத காலப்பகுதியில் லண்டன்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த ஜோய்ஸ் கேரோல் வின்சென்ட் என்கின்ற ஒரு லேடி கடந்த 6 மாசமா அந்த ரூமினுடைய வாடகையை செலுத்தவில்லை என்றும், அந்த லேடியை கடந்த ஒரு 6 மாசமா எந்த ஒரு விதத்திலும் தொடர்பு கொள்ள இயலாமல் இருக்கு என்கிறதாலையும் அவங்களை நேரில் சந்திப்பதற்காக வேண்டி அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் நேரடியாக அவங்களோட ரூமுக்கு வந்து கதவை தட்டி பார்க்குறாரு. அந்த ரூமுக்குள்ளே இருந்து அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்ற அந்த வகையில் எந்த ஒரு சத்தமும் வரல. ஆனால் அந்த ரூம்ல இருக்கிற டிவியோட சத்தம் மட்டும் தெளிவா வெளியில கேட்டுக்கொண்டிருக்கு. நாம கூப்பிடுறதுக்கு கூட பதில் சொல்லாம 6 மாதமா வாடகையும் செலுத்தாம அப்படி டிவியில என்னதான் முக்கியமா அந்த லேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத ஒரு கோபத்தில் அவங்களோட அனுமதி இல்லாமையே அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் உள்ள போய் பார்க்குறாரு. அங்கே அவர் பார்த்த அந்த பயங்கரமான காட்சி என்னென்றால், அந்த ரூம்ல இருந்த டிவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டிவிக்கு முன்னாடி இருந்து சேர்ல இருந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே அந்த லேடி இறந்து போன நிலைமையில் அவருடைய உடல் பாகங்கள் எல்லாம் அழுகி வெறும் எலும்பு கூடு மட்டும் அங்கே இருந்திருக்கு. இந்த சீனை நேரில் பார்த்த அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே அந்த ஏரியாவோட போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. இவருடைய தகவலின் அடிப்படையில் அங்கே வேகமாக போலீசார்களும் வந்து சேர்க்கிறார்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய முதல் கட்ட விசாரணையின் போது தெரிய வந்தது, அந்த ரூம்ல இருந்த கேலண்டர் கடைசியாக 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் காணப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த லேடி இறந்து போனது 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். வீடு உள்பக்கமா பூட்டி இருந்ததால வெளியில இருந்து யாரும் வீட்டுக்குள்ள வரல. அப்போ இது கொலையாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. இந்த லேடிக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பொடியை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறது தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. இப்போ பிரேத பரிசோதனையின் முடிவும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த ரிப்போர்ட்டில் வெளியிடப்பட்ட தகவல்களின்படி கோஸ் ஆஃப் டெத் என்னவென்றால், இவங்களுக்கு வந்து ஆஸ்துமா அட்டாக்கால இருந்திருக்கலாம். அப்படி இல்லைண்டா அவங்களுக்கு இருந்த அல்சரால ஏற்பட்ட இன்டர்னல் ப்ளீடிங்கால கூட இந்த லேடி இறந்திருக்கலாம் என்று அவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போனது ஏறத்தாழ 2 வருடங்களுக்கு மேலாக இருக்கலாம் என்றும் அந்த ரிப்போர்ட்ல காணப்பட்டிருக்கின்றது. இந்த லேடி இறந்து 2 வருடங்களாக இருந்தால் வீட்டினுடைய வாடகை மற்றும் எலக்ட்ரிசிட்டி பில் என்று எதுவுமே கடந்த 6 மாதத்தில் தான் கட்டாமல் போயிருக்கின்றது. அப்படி என்றால் அதுவரை இந்த வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில் மற்றும் வீட்டினுடைய வாடகை இது இரண்டையும் யார் செலுத்தி இருப்பார் என்ற சந்தேகம் போலீசாருக்கு வந்ததை அடுத்து இவர்கள் பல கோணங்களில் விசாரித்து பார்க்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தெரிய வருவது, இவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வீட்டோட வாடகை, கரண்ட் பில் எல்லாம் தானாகவே செலுத்தப்படுகின்ற மாதிரி ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசு முடிகிற வரைக்கும் தானாகவே எல்லா பில்லும் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்பட்டிருந்திருக்கின்றது. அக்கவுண்டில் இருந்த காசு எல்லாம் 6 மாதத்துக்கு முதல்ல தான் முடிஞ்சு போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் அது அரியஸ் ஆகி இருக்கு. அதனால தான் இந்த லேடியை தேடி இருக்கிறார்கள். காசு முடியலைன்னா 10 வருடமாக
இருந்தாலும் இவருடைய பொடியை யாருமே மீட்டெடுத்திருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவங்க இறந்து போய் 2 வருடங்களாகியும் இவங்களை தேடி யாருமே வரல, இவங்களை காணலை என்று போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே கிளைமும் பண்ணல. அப்படி என்றால் இந்த லேடி எந்த ஒரு அளவுக்கு தனிமையில் இருந்திருப்பார் என்பதை நினைத்து பார்க்கவே முடியாது. தனிமை என்ற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாகத்தான் இந்த ஒரு லேடியை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும். ஆனா இங்கே அம்மா அப்பாவோட இல்லண்டா ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிற அந்த 2 அல்லது 3 மணித்தியாலத்தில் ஃபீலிங் அலோன் அப்படி என்று ஸ்டேட்டஸ்ல வைக்கிற நிறைய பேர் இப்போது இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படியான நபர்களை உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவர்களிடம் ஷேர் செய்யுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் அவர்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை தொகுத்து உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாக இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.